வெல்கம் டு நாலேஜ் கிங். நாலேஜ் இஸ் பவர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு புது அன்பாக்சிங் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது என்ன ப்ராடக்ட்னா பார்பிக்யூ நேஷன் அந்த கிரில்லர். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னசாக வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் நீங்கள் வெளியே போகும்போதும் ஈஸியாக தூக்கின்னு போகிறதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் இது ட்ரிப்பு போகும்போதோ இல்லை வெளியே எடுத்துன்னு போகும்போதோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக வெளியே எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் பார்பிக்யூ அண்ட் கிரில் சிக்கன் இதெல்லாம் செஞ்சு நீங்கள் ஹாப்பியாக சாப்பிடலாம். இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்பிக்யூ நேஷன் ஸ்டாண்ட் இருக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா எந்த ஒரு டேமேஜ் இல்லாம நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். இந்த கிரில்லர் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு பாலித்தீன் பேப்பரால வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். நீங்க பார்த்துன்னு இருக்கிற இந்த பாக்ஸஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்பிக்யூ மேக்கர். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீலால ஒரு கம்பி அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் நான்வெஜ்ஜஸ் எல்லாம் ஃப்ரை பண்றதுக்காக அந்த பிளேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணா தூக்கின்னு போகலாம். அதுக்காக வந்து அதுக்கு ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எடுத்து இப்போ ஃபிட் பண்ணிடலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிஃப்ட் பண்ணி போறதுக்கான அந்த கைப்பிடி. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சார்கோல்ஸ் எல்லாம் போட்டு எரிய வைக்கும் போது கீழே வந்து ஏர் வர்றதுக்காக அதுக்கு ஒரு கொஞ்சம் லைட்டா அதோடைய ஹைட் வந்து தூக்கிடுறதுக்காக அது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டாண்ட். இதுக்கு மேல நீங்க பார்பிக்யூ வச்சுட்டு நீங்க அதை ஃபயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே ஹேர் வர்றதால உங்களுக்கு ஃபாஸ்டா வந்து ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சார்கோல் எல்லாம் பிளேஸ் பண்ணி ஃபயர் பண்றதுக்கான பிளேஸ். அதை நம்ம இப்போ வெளியே எடுக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலித்தீன் கவரால அதையும் வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் பண்ணி இருக்காங்க. இது கீழே இருக்கிற அந்த ஹோல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர்ஸ் வந்து உள்ள போயிட்டு அந்த ஃபயரை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இதோடைய டிசைன் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த பாக்ஸ்க்கு மேல இந்த ஸ்டாண்டை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிடுவீங்க. பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த சார்கோல்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணி ஃபயர் பண்ணுவீங்க. இதனால என்ன ஆகும்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா அதோடைய பேஸை டச் பண்ணாம கொஞ்சம் மேல இருக்கும்போது நல்லா வந்து காத்து வந்து கீழே போகும். அதனால ஃபயர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஃபயர் ஆகும். இந்த கம்பி யூஸ் பண்ணி நீங்க வந்து இது எங்க வேணா லிஃப்ட் பண்ணிட்டு போகலாம். நீங்க இன்கேஸ் நீங்க ட்ரிப் இது மாதிரி போறீங்கன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது ஈஸியா லிஃப்ட் பண்ணி உங்களுடைய பிக்னிக் பிளேஸ்க்கு எடுத்துன்னு போயிட்டு நீங்க அந்த இடத்துல ஹாப்பியா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இதோடைய ஸ்டாண்ட் ரெண்டு சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பார்பிக்யூ அப்படின்ற அதோடைய லோகோ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வந்து இருக்கும். இது பாருங்க, இது பார்க்கறதுக்கு லுக்கிங் நைஸ். அண்ட் இது ஸ்டாண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க அண்ட் நல்லா திக்னஸாவே இருக்கு. அண்ட் இதை நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணவும் முடியுது. இதோடைய மொத்த வெயிட்டே வந்து பாத்தீங்கன்னா 2 kgs தான் இருக்கு. இதெல்லாம் தான் இதுல இருக்கிற அக்சசரிஸ். ஒரு ஸ்டாண்ட், ஒரு கிரில்லர், ஒரு சார்கோல் ஃபயர் பாக்ஸ் அண்ட் அந்த சார்கோல்லாம் மேலே போட்டு எரிக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்ட். இப்போ நம்ம வந்து அந்த சார்கோல் ஃபயர் பண்ற அந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளேஸ் பண்ணிடுறோம் உள்ள பழைய மாதிரியே. நீங்க இதை ஓபன் பண்ணிட்டு அந்த சார்கோல் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து லென்த்தா இருக்கு. அதனால நீங்க ஃபயர் வந்து ரொம்ப கீழே வந்து ஃபயர் பண்ற மாதிரி இருக்கும். மேல வந்து உங்களுக்கு கரெக்டான ஹீட்ல வந்து வேகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டாண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் சார்கோலுக்கு. அந்த இது விற்கிறதால என்ன ஆகும்னா சைட்ல இருந்து காத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வந்து உங்களுக்கு ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா பத்தும். இதுக்கு மேலதான் நீங்க சார்கோல்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணணும். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த குக்கிங் ஸ்டீல் பிளேட் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல வச்சுதான் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் நான்வெஜ்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வெயிட் தாங்குது. நீங்க அதோட ஸ்டாண்ட்ஸ் எல்லாத்தையும் மடக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் சூட்கேஸ் சைஸ் அந்த அளவுக்கு வந்துடும். இதை லிஃப்ட் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு கைப்பிடியும் இதுல இருக்கு. அதனால நீங்க ஈஸியா இது எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு வேணா நீங்க ஈஸியா தினமும் போகலாம். இது பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்போ நான் வந்து இது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றது சார்கோல்ஸ் எல்லாம் வச்சு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அதோட ஹீட் வந்து ரொம்ப கீழே போகக்கூடாது தரையில அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் சாண்ட் போட்டிருக்கேன். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா சார்கோல்ஸ் வாங்கியிருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயும் உங்களுக்கு சார்கோல் கிடைக்குது. பட் அதோடைய காஸ்டஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறையவே இருக்கும். ஸோ உங்க லோக்கல்லே வந்து பாத்தீங்கன்னா சார்கோல் ஃபுட்டுக்கு யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் 1 kgன்றது வந்து பாத்தீங்கன்னா 25 to 30 rupees தான் இருக்கும். அதே நீங்க ஆன்லைன்ல வாங்கினீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாகவே இருக்கும். அண்ட் ஃபியூல் யூஸ் பண்ற சார்கோல்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது ஃபுட்ல வந்து அந்த ஃபிளேவர் கொடுக்கும். அதுக்காக நீங்க வந்து லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சார்கோல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில விறகுகள் ஒரு சும்மா ஸ்டார்டருக்காக வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குச்சிங்களை வச்சு நான் வந்து மேல சார்கோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எரிமலை இருக்கிற மாதிரி ஷேப்புக்கு நான் செஞ்சுட்டு அப்புறம் வந்து நான் பத்த வைக்கிறேன். ஏன்னா அது வந்து சென்ட்ரலா எரியும் போது அது சைட்ல இருக்கிற எல்லா சார்கோல்ஸையும் ஃபாஸ்டா பத்த வைக்கும். அது ஒரு ரீசனுக்காக தான். அண்ட் சார்கோலை பத்த வைக்கும் போது எந்த ஒரு ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபியூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபுட்டோடைய டேஸ்ட்ல வந்து மிக்ஸ் ஆயிடும். அது வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து கிரியேட் பண்ணும்.
ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மலை மாதிரி வந்து இது குளிச்சு வச்சுட்டோம். அதுக்கு நடுவில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விறகு வந்து நம்ம வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை பற்ற வைக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பத்திக்கிச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஃபயர் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சார்கோல்ஸ் எல்லாம் ஹீட் ஆயிட்டு அதுவும் ஸ்டார்ட் ஆயிடும் எரியறதுக்கு. இப்போ நம்ம அந்த மலை மாதிரி போட்டதால வந்து பாத்தீங்கன்னா ஹீட் வந்து சென்டரா எரியறதால இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபயர் ஆயிட்டு இப்போ நல்லாவே புகை வருது அண்ட் ஹீட்னஸும் வெளியே வரதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதோடைய சென்ட்ரல் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலரா நல்லா ஃபயர் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சார்கோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து கவர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இவ்வளவு சார்கோல்ஸ் வச்சு குக் பண்ண முடியாது, அதனால இன்னும் கொஞ்சம் சார்கோல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபயர் ஆயிடுச்சு அண்ட் நிறைய ஹீட்னஸ் வெளியே வரதுக்கு ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு பார்த்தாவே நல்லாவே தெரியும், நல்லா ரெட் கலரா நல்ல ஃபயர் அண்ட் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஹீட்னஸ் வந்து வெளியே கொடுக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம் சரி சமமா எல்லா பிளேஸ்லயும். ஒன்ஸ் நீங்க வந்து ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு குக் பண்ற அந்த பிளேட் வந்து நீங்க மேல ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அனல் வந்து நல்லாவே வெளியே வருது. ஸோ இந்த டைம் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். குக் பண்றதுக்கு முன்னாடி பட்டர் அப்படி இல்லைன்னா எண்ணெயை வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க வந்து அது மேல ஃபுல்லாத்தையும் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க சிக்கன் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒவ்வொரு பீஸா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் வந்து பிளேஸ் பண்ண போறேன். அண்ட் எல்லா சைடும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து திருப்பி அதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா சைடும் நல்லா வெந்திருந்தா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. பாக்குறதுக்கு ஒரு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு சிக்கன். எப்படி நீங்க ஷாப்ல வந்து பார்பிக்யூ சிக்கன் ஆர் கிரில் சிக்கன் பார்க்கும்போது அதை டேஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே ஸ்மோக்கினஸ் ஃபிளேவரோட உங்களுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அண்ட் நல்லாவே குக்கும் ஆயிடுச்சு. இந்த பார்பிக்யூ சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1000 rupeesக்குள்ள தான் இருக்கு. அண்ட் இது உங்களுக்கு அமேசான், பிளிப்கார்ட் ரெண்டுத்துலயும் அவைலபிளா இருக்கு. அண்ட் உங்களுக்கு அமேசான் அண்ட் பிளிப்கார்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பை பண்ணி நீங்களும் உங்க ஃபேமிலியோடயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோடயோ இல்ல நீங்க வெளியே பிக்னிக் போகும்போது அந்த இடத்துல நீங்க சமைச்சு உங்களுக்கு பிடிச்ச பார்பிக்யூ சிக்கன் ஆர் கிரில் சிக்கனை நீங்க டேஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.